அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியாக கூட அது இருக்கலாம். நீங்கள் அதை கூட அப்படி கருதி கொள்ளலாம். பண்டிகையின் முக்கியத்துவத்தை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். பண்டிகையின் அவசியமான சில காரியங்களை குறித்து மிக தெளிவாக சில வசனங்களை நான் கோடிட்டு காண்பித்தேன். ஏன் இதற்காக கிறிஸ்துவை பற்றினது பண்டிகை, கர்த்தருக்குரிய பண்டிகை, அதை நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்தி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய சில காரியங்களை நான் சுட்டி காட்டினேன். இந்த நாளிலும் ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப எனக்கு பிடித்த மனிதரில் ரொம்ப விருப்பமான ஒரு மனிதன் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் அதில் இருந்து தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவன் பண்டிகை நாட்களில் எப்படி இருந்தான்? ஒருவேளை இன்றைக்கு இந்த பண்டிகை காலங்களில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கலாம். நாம் இதை வாசிப்போம். இந்த நாளில் நான் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. 4ஆம் வசனம், 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. இவனுக்கு ஒரு ஜெபம். பண்டிகை நாட்களில் நான் முன்னாடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் போய் வருவேன், ஜனங்களோடு கூட மகிழ்ச்சியாக நான் இருப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆலயத்திற்குள்ளே போக முடியலன்னு ரொம்ப ஏங்குறபடினால்தான் 42ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவனுக்கு ஒரு ஜெபம். நான் எல்லா இடமும் அலைந்து திரிகிறேன், தேவ சமூகத்திற்கு என்னால் போக முடியலையே, என் வாழ்க்கையில் இக்கட்டும் நெருக்கும் அந்த அளவாய் சூழ்ந்திருக்கிறது. காரணம், ஒரு கூட்ட ஜனம் அவனை நெருக்கிறாங்க. 3ஆம் வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடனே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்குது. ஒருபுறம் ஒரு கூட்ட ஜனம் நெருக்கிறாங்க, மறுபுறம் என் எலும்பை உருவ குத்துறது போல் அந்த காட்சி அளிக்கிறது. ஆண்டவரே என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். ஒருவேளை இந்த பண்டிகை நாட்களில் சில அங்கலாய்ப்புகளோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பண்டிகையில் நாம் எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம், யாரை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்று சொல்லி நேற்று தினத்தில் நான் பேசுகிறேன். நான் அதனுடைய காரியமாக நான் நினைக்க சொல்லுகிறேன். பண்டிகை நாட்களில் நாம் ஆலயத்தை முக்கியப்படுத்துவோம். இங்கே தாவீது அதை முக்கியப்படுத்துகிறான். பண்டிகை காலமாக இருக்கிறது, என்னால் ஆலயத்துக்கு கூட போக முடியலையேன்னு சொல்லி அவன் புலம்புகிறான், ஏங்குகிறான். ஒருவேளை தேவஜனமே, தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சையும் தாகம் இந்த பண்டிகை நாட்களில் எதை பற்றினதாக இருக்கிறது, எதை குறித்து இருக்கிறது? ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, கர்த்தருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோனா? அவன் சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகைகளை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? இந்த காலகட்டங்களில் எதற்கு போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? எதை கவனிக்க போகிறோம்? கர்த்தரை துதிக்க போக வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க போக வேண்டும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக கர்த்தரை பாடி ஆராதித்து மகிழும்படியாக நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த பண்டிகை நாட்களில் தாவீதுடைய நிலைமை எப்படி என்றால், எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சத்துரு சுற்றி நெருக்கிறாங்க. உன் தேவன் எங்கே என்று சொல்லி அவர்கள் கேலி பரியாசம் பண்ணுகிறார்கள். அவனுடைய கண்ணீரே அவனுக்கு உணவாய் மாறுகிறது. அவன் கண்ணீரே அவனுக்கு உணவாய் மாறுகிறது. எலும்புகள் எலும்புல போய் உருவ குத்துக்கிறது போல அவருடைய சொற்கள் கடினமாக இருக்கிறபடினால அவன் சொல்லுகிறான், தன்னைத்தானே தேற்றுகிறான். 5ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமும் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இவ்வளவு நெருக்கத்திருக்கிற தாவீது சொல்லுகிறான், நான் இன்னமும் கர்த்தரை துதிப்பேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நெருக்கத்தோடு சஞ்சலத்தோடு கூட
இந்த பண்டிகை நாட்கள் நீங்க இருக்கலாம், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காய், சஞ்சலங்களுக்காய், உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் இன்னமும் துதிப்பேன். இந்த பண்டிகை நாட்கள்ல நான் சோர்ந்து போக மாட்டேன். தொடர்ந்து அவனுடைய காரியங்களை நான் பார்க்கும்போது, என் தேவன் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். நான் உண்மைதான் துதிப்பேன், உண்மைதான் நினைக்கிறேன், உண்மைதான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பண்டிகை நாட்களில் இது இல்லையே, அது இல்லையே, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அவன் எங்கேங்க சத்துருக்களை நினைத்து முறுமுறுக்கலை, எங்கேயும் பிரச்சனைகளை குறித்து அவன் பெருசாக பேசலை. என் தேவனை பார்க்க முடியலையே, என் தேவனை ஆராதிக்க முடியலையே, என் தேவனை துதிக்க முடியல என்று சொல்லி கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிறான். கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிறான். ஒன்று கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்களில் நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே துரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். விண்ணப்பம், பாடுறான், துதிக்கிறான், மகிழுகிறான், கர்த்தரை நினைக்கிறான். ஆமாம், கர்த்தரை பார்த்து தான் விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, சத்துருக்கள் சூழன்னு இருக்கிறாங்க, ஆண்டவரே, நான் ஏன்ப்பா துக்கத்தோடு தெரியணும் அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நாளில் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன் சொல்கிறேன். இன்னமும் துதிப்பேன். இந்த பண்டிகை காலத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. வருஷ கடைசியாக இருக்கிறது, ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அவரை பாடுவேன், இன்னமும் துதிப்பேன், அவரை நோக்கி தான் நான் விண்ணப்பம் செலுத்துவேன். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். தாவீதின் தேவன் நம் தேவன். தாவீதை விடுதலையாக்கின கர்த்தர் நம்மையும் விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த பண்டிகை காலங்களில் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவதிலே ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக, ஆலயத்தின் காரியங்களில் கரிசனை உள்ளவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை உருவாக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலையை நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம், அவருடைய நிலைகளுக்காய், அவருடைய எல்லைகளில் ஆண்டவரே, அவருடைய போராட்டங்களுக்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சுற்றிலும் எத்தனை நெருக்கங்கள் இருக்கலாம், வியாதி, பலவீனங்கள், சோர்ந்து ஆண்டவரே மருத்துவமனையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம், வீடுகளில் ஆண்டவரே ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தருடைய கரம் அவருடைய எல்லைகளில் நீட்டப்படும்படி நான் செபிக்கிறேன். அவருடைய நாவு கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை பாடி ஆராதிக்கட்டும். ஒரு விடுதலையின் ஆவி இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளேயும், ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளேயும் ஆண்டவரை இறங்குகிறதுக்காய், ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறதுக்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன். பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறீர், அதற்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதே தாவீதை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அவருடைய சந்ததியில் ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தீரே. இதே தாவீதை நீர் எடுத்து பின்னாட்களில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினீரே. அதே போல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த பண்டிகையிலே ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை பாடட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்மையே நினைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் மகிமை மாட்டாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.